கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே நபி வழியார் புது வழியார் என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தவரை முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு விளங்காத, முஸ்லிம்கள் மாத்திரமே விளங்கக்கூடிய ஒரு தலைப்பு. இஸ்லாத்திற்கு உள்ள முஸ்லிம்களுக்கு உள்ள சர்ச்சைகள் சம்பந்தமான ஒரு தலைப்பு. சில பிரச்சனைகள்ல முஸ்லிம்களுக்கு உள்ளேயே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. ஒரு காரியத்தை இஸ்லாம் என்று முடிவு செய்வதாக இருந்தால் எந்த அடிப்படையில் அதற்கு இஸ்லாம் என்று நான் முடிவு செய்ய முடியும் என்ற அடிப்படையை விளங்காத காரணத்தினால் முஸ்லிம்கள் மத்தியில மார்க்க பிரச்சனைகள்ல ஒரு காரியத்தை இஸ்லாமா இல்லையா என்று முடிவு செய்வதில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. இஸ்லாத்தில் கருத்து வேறுபாடு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய மார்க்கத்தில் முரண்பாடு கிடையாது. அந்த மார்க்கத்தை நபிகள் நாயகத்தை இருந்து கற்றுக்கொள்ளாத காரணத்தினால் முஸ்லிம்கள் மத்தியில் பல பிரிவினைகள், பல குழப்பங்கள், பல கருத்து வேறுபாடுகள் தோன்றி இருக்கிற காரணத்தினால் அந்த கருத்து வேறுபாடுகள்ல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செய்யக்கூடிய நாங்கள் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு, நாங்கள் சொல்லக்கூடிய சில காரியங்கள் அது சரியா தவறா அதை விளக்குவதுதான் இந்த தலைப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம்தான் முஸ்லிம்கள் பின்பற்ற வேண்டும். அவர்களுடைய கருத்துக்கு மாற்றமாக உலகத்தில் எவ்வளவு பெரிய மகான் சொன்னாலும் அது மார்க்க ஆதாரமாக ஆகாது என்பதுதான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய நிலைமை. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து தவிர பிற முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்புல ஆதரவாளராகவோ அல்லது உறுப்பினராகவோ நிர்வாகியாகவோ இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய கருத்துக்களை கேட்கக்கூடியவர்களோ இவர்களை தவிர பெரும்பாலான முஸ்லிம்கள் இஸ்லாத்தை எப்படி விளங்கியிருக்கிறார்கள் என்றால், ஒரு 350-400 வருடங்களுக்கு முன்னால் இந்த இந்தியாவில் வாழ்ந்த முஸ்லிம்கள், பிற மதத்தில் இருந்து இஸ்லாத்திற்கு மாறிய முஸ்லிம்கள் இஸ்லாம் என்ற பெயரில் எதையெல்லாம் கடைபிடித்தார்களோ அதை நம்ம அப்படியே கண்மூடி பின்பற்ற வேண்டும். அதுக்கு மேல நம்ம இஸ்லாத்தை பற்றி கொஸ்டின் எழுப்பக்கூடாது, நம்ம குர்ஆனை படிக்கக்கூடாது, நம்ம நபிகள் நாயகத்துடைய நடவடிக்கைகளை தெரிந்து கொள்ளக்கூடாது, நம்முடைய முன்னோர்கள் எதை கடைபிடித்தார்களோ இஸ்லாம்ங்கிற பெயர்ல அது அப்படியே கடைபிடிக்க வேண்டும் என்று ஒரு சிலர் நினைக்கிறார்கள். இன்னும் சில பேர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இஸ்லாம் என்றால் நம்முடைய மார்க்க அறிஞர்கள், இன்றைக்கு இருக்கிற மத குருமார்கள், முஸ்லிம் அறிஞர்கள், இவர்கள் எதை இஸ்லாம்ங்கிற பெயரில் கற்றுத் தருகிறார்களோ அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கொண்டு விட வேண்டும். அதுக்கு நம்ம அப்பீல் வைக்கவே கூடாது, அதுக்கு மாற்றமாக நம்ம ஒரு காரியத்தை செய்யவே கூடாது என்று இப்படி ஒரு முடிவெடுக்கிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னும் சில பேர் இஸ்லாத்தை எப்படி விளங்குகிறார்கள் என்றால், பெரும்பான்மையான முஸ்லிம்கள் எதையெல்லாம் செய்கிறார்களோ அதெல்லாம் இஸ்லாம், நம்ம கண்ணை மூடி ஏற்றுக்கிட்டு போயிட வேண்டியதுதான். நிறைய முஸ்லிம்கள் எதை இஸ்லாம் நினைக்கிறார்களோ அதுதான் இஸ்லாம் என்று இப்படி நினைக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்தை பெரும்பான்மை கையில இறைவன் கொடுத்து விட்டானா, மத குருமார்கள் கையில புத்தகைக்கு விட்டு விட்டானா, முன்னோர்கள் கையில இறைவன் இந்த மார்க்கத்தை ஒப்படைத்து விட்டானா, உங்க மனம் விரும்பின மாதிரி எல்லாம் நீங்க மார்க்கத்தை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்று அது மாதிரியான கட்டளைகள் மனித சமுதாயத்துக்கு சொல்லப்பட்டதா என்றால் அப்படி குர்ஆன்ல இல்ல, நபிகள் நாயகத்துடைய போதனைகள்ல இல்லை. இஸ்லாம்ல என்ன, இறைவனிடம் இருந்து மனித சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். முன்னோர்கள் செஞ்ச எல்லாமே இஸ்லாம் கிடையாது. மத குருமார்கள் சொல்லிவிட்டால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இறைவன்கிட்ட இருந்து திருக்குர்ஆன் வந்திருக்கிறது. அந்த திருக்குர்ஆனுக்கு விளக்க முறையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள்.
அப்ப திருக்குறான்ல எது இருக்குதோ அது மட்டும்தான் இஸ்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகள்ல அவர்களுடைய நடவடிக்கைகள்ல எது இருந்ததோ அதுதான் இஸ்லாம். இப்படி தௌஹீத் ஜமாத் சொல்லுகிறோம். இதுக்கு மாற்றமாக பெரும்பான்மையான முஸ்லிம்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள், இஸ்லாத்தை தவற விளங்கி வைத்திருக்கிறார்கள். அதனால இஸ்லாம்ங்கிற பெயர்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த சில காரியங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுது, திருக்குறான்ல உள்ள சில கட்டளைகளை நாங்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுது முஸ்லிம்கள் உள்ளவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அவங்க குரான்ல இருந்து இஸ்லாத்தை படிக்காததுனால, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில இருந்து இஸ்லாத்தை படிக்காததுனால என்ன இந்த ஆளுங்க புதுசு புதுசா செய்யறாங்க. உண்மையில் அவர்கள் தான் புதுசு புதுசா செய்கிறார்கள். அவர்கள் முஸ்லிம் சமுதாயம், பெரும்பான்மையான முஸ்லிம் சமுதாயம் என்ன செய்கிறார்கள் என்றால், அடிப்படையாக இறைவன் ஒருவன் தான் என்று எல்லா முஸ்லிம்களும் நம்புகிறார்கள். ஒரு கடவுளை தவிர உலகத்தில் வேறு கடவுள் கிடையாது, இறைவன் ஒருவன் தான் என்று எல்லா முஸ்லிம்களும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு இறைவன் தான் என்று முஸ்லிம்கள் நம்புறதுனாலதான் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியில அந்த வித்தியாசமே இருக்கிறது. முஸ்லிம் அல்லாதவர்கள் பல கடவுள்கள் இருப்பதாக நம்புகிறார்கள். முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கடவுள் தான் என்று நம்புகிறார்கள். இப்படி நம்பக்கூடிய விஷயத்தில் முஸ்லிம்கள் கரெக்டா இருக்கணுமா இல்லையா? அங்காங்க தர்காக்களை கட்டி வைத்துக் கொண்டு, பெரியார்கள் பேரில் நினைவிடங்களை கட்டிக் கொண்டு, அவர்கள் யாரை மகான்கள் என்று வைக்கிறார்களோ அவர்கள் பேரில் கபறுகளை மன்னரைகளை கட்டி வைத்துக் கொண்டு, சமாதிகளை கட்டி வைத்துக் கொண்டு அங்க போய் கையெழுந்துகிறார்கள். அடக்கம் செய்யப்பட்ட என்றைக்கே இறந்து போய்விட்ட நல்ல மனிதர்களாக இவர்கள் நம்பக்கூடிய ஆளுகிட்ட போய், மகான்களை எங்களுக்கு பிள்ளையை கொடுங்க, மகான்களை எங்களுக்கு வியாபாரத்தில் அபிவிருத்தியை கொடுங்க, மகான்களை வெளிநாட்டுக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, மகான்களை எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க என்று என்றைக்கோ இறந்து போய்விட்ட மனிதர்களுடைய சமாதியில் முஸ்லிம்கள் போய் மண்டி இருக்கிறார்களே, இது புதுசு, இது இஸ்லாத்தில் இல்லாதது. இன்றைக்கு வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த மதீனாவுல அரபு நாடுகளில் இல்லாத ஒரு புது மார்க்கம் தான் இந்த தர்கா வழிபாடு. நபிகள் நாயகத்துக்கு கபரு இருக்கிறது மதீனாவுல, ஆனால் அவர்களுடைய கபருல மற்றவர்கள் கையேந்துவார்களா? கையேந்து அந்த அந்த நாட்டு மக்கள் அனுமதிப்பார்களா? கையேந்தினால் கையை ரெண்டாக்கி விடுவார்கள். நபிகள் நாயகமாகவே இருந்தாலும் அவர்களும் மனிதர்தான், அவங்க கடவுள் கிடையாது என்ற உள்கடவுள் கொள்கையில அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் உறுதியாக நிற்கிறார்கள். நபிகள் நாயகத்தினுடைய சமாதியில அங்க விழா எடுக்க மாட்டார்கள், நபிகள் நாயகத்தினுடைய சமாதியில கந்தூரி எடுக்க மாட்டார்கள், அங்க போய் அவர்கள் நேர்ச்சியை நிறைவேற்ற மாட்டார்கள். நபிகள் நாயகத்தினுடைய சமாதி பக்கத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு யாரும் தங்களுடைய காணிக்கைகளை செலுத்த மாட்டார்கள். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத புதுசாக முஸ்லிம்களுக்கு நுழைந்திருக்கிற தர்கா வழிபாடு புதுசு. அதே மாதிரி மௌலிது என்ற பெயர்ல ஒவ்வொரு மாதத்திலையும் மத குருமார்கள், இஸ்லாமிய அறிஞர்கள் சில அரபி பாடல்களை எழுதி வைத்துக் கொண்டு நபிகள் நாயகத்தை புகழ்கிறோம், நல்லடியார்களை புகழ்கிறோம் என்ற பெயர்ல அதை மார்க்கமாக வணக்கமாக இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலம் சில வருமானங்களை பார்க்கிறார்கள். மௌலிது என்ற பெயர்ல சில அரபி பாடல்களை எழுதி வைத்துக் கொண்டு இது இஸ்லாம் என்று சொல்லித் தருகிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் காலத்துல இந்த மாதிரி அரபி பாடல்கள் இஸ்லாம்ங்கிற பெயர்ல வீடுகளில் படிக்கப்பட்டது கிடையாது. அந்த பாடல்களை படித்தால் மகான்களே அவர்கள் அந்த இடத்துக்கு வருவார்கள் என்று நம்புகிறார்களே, இந்த நம்பிக்கைக்கும் இஸ்லாத்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமா கிடையாது. இறந்து போறவர் பெயர்ல 3ஆம் நாள் 7ஆம் நாள் 40ஆம் நாள் என்று பிற சமூக இந்து மதத்தவர்கள்ட்ட எப்படி அந்த திதி நடத்துகிற பழக்கம் இருக்கிறதோ, தவசம் நடத்துகிற பழக்கம் இருக்கிறதோ, அதே மாதிரி 3ஆம் நாள் பாத்தியா 7ஆம் நாள் பாத்தியா வருஷ பாத்தியா என்று முஸ்லிம்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே, இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தமே கிடையாது, இது புதுசு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி கதீஜா நாயகம் இறந்து போனார்கள். நபிகள் நாயகம் தான் பிரார்த்தனை செய்தார்கள், முஸ்லிம்கள் தொழுகை நடத்தினார்களே தவிர நபிகள் நாயகத்தினுடைய பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் இறந்த நேரத்தில் தொழுகை நடத்தும் பொழுது எல்லா முஸ்லிம்களும் அதில் பங்கு கொண்டார்களே தவிர 3ஆம் நாள் ஒரு விசேஷம் என்றோ 7ஆம் நாள் ஒரு விசேஷம் என்றோ 40ஆம் நாள் விசேஷம் என்றோ வருஷ விசேஷம் என்றோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இது மாதிரியான காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையில செய்யறதே கிடையாது. அப்ப எது புதுசு? பெரும்பான்மையான முஸ்லிம்கள் இஸ்லாம்ங்கிற பெயர்ல இன்றைக்கு எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அதெல்லாம் புதுசு. வரதட்சணை புதுசு, வட்டி புதுசு. பெரும்பான்மையான முஸ்லிம்கள், பெரும்பான்மையான மார்க்க அறிஞர்கள் இஸ்லாம்ங்கிற பெயர்ல என்னவெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்களோ நிறைய விஷயங்கள் புதுசு. இந்த சாபான் மாசம், ரமலான் மாசம், ரம்ஜான் மாசம் இப்ப கடந்து சென்றது. இந்த ரம்ஜான் மாதத்துக்கு முன்னால சாபான் மாதம் என்று அரபி மாதம் இருக்கிறது. அந்த சாபான் 15வது இரவுல அந்த இரவை பராத்தி இரவு என்று முஸ்லிம்கள் கொண்டாடுவார்கள். அந்த பராத்தி இரவு அன்றைக்கு கல்லறைகளை போய் சந்திப்பார்கள். கல்லறைகளுக்கு சமாதிகள் இருக்கிற இடங்களுக்கு போய் அந்த ஜியாரத்து செய்கிறோம், சந்திக்கிறோம் என்ற பெயர்ல கல்லறைகளை அப்படி காட்சி பொருளாக ஆக்குவார்கள். அதுல நிறைய சீரை லைட்டுகளை போட்டு எப்படி கல்லறை திருவிழா என்று கிறிஸ்தவ சமுதாயம் கொண்டாடுகிறதோ முஸ்லிம்கள் அதுல இருந்து காப்பி எடுத்து ஒரு கல்லறை திருவிழாவை சாபான் 15 நடத்துகிறார்களே, இது புதுசு. இது சம்பந்தமாக திருக்குறான்ல சாபான் 15 கல்லறைக்கு போங்க என்று இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை இல்லை, அப்படி இல்லை. அவர்களே பெரிய பெரிய அறிஞர்கள் என்று யாரை ஒப்புக்கொண்டிருக்கிறார்களோ இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் மாலிகி இவர்களுடைய கருத்துக்கள்ல கூட இவங்க சுன்னத்து கண்ண மூடி முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்வார்கள். முஸ்லிம் சமுதாயத்தினுடைய மனதில் இடம் பிடித்த ஒரு முக்கியமான 4 மார்க்க அறிஞர்கள், மதகுருமார்கள் இவங்களுடைய கருத்துக்கள்ல கூட ஷாபான் 15 அன்றைக்கு சமாதியை அலங்கரிக்க கூடாது, அன்றைக்கு விசேஷ தொழுகை தொழக்கூடாது, அன்றைக்கு நோன்பு வைக்கக்கூடாது, இதெல்லாம் நபிகள் நாயகத்தால் தடை செய்யப்பட்ட புதுசு என்று அந்த அறிஞர்கள் கண்டித்திருக்கிறார்கள். தவிர இந்த 15வது இரவு ஷாபான் இரவு பராத்தி இரவு என்பதற்கோ, அன்றைக்கு ஒரு திருவிழா கொண்டாடுவதற்கோ, அன்றைக்கு விசேஷ நோன்பு வைப்பதற்கோ, விசேஷ தொழுகை நடத்துவதற்கோ நபிகள் நாயகம் காலத்தில் அதற்கு ஆதாரமே கிடையாது. அது புதுசு. மேராஜ் நோன்பு என்ற பெயர்ல ரஜபு மாசம் என்ற ஒரு மாதத்தில் ரஜபு பிற 27 தான் நபிகள் நாயகம் விண்ணுலக பயணம் மேற்கொண்டார்கள் என்று இவங்களே உருவாக்கி கொண்ட ஒரு கற்பனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணம் மேற்கொண்டார்கள். இறைவனுடைய அற்புதத்தினால், அவருடைய வல்லமையினால் இறைவன் அழைத்து சென்றான் என்று எல்லா முஸ்லிம்களும் நம்புகிறார்கள். நபிகள் நாயகம் விண்ணுலக பயணம் மேற்கொண்டது உண்மை. ஆனால் அது இந்த மாசத்துல தான் நடந்தது என்பதற்கு ஆதாரம் இல்லை, இந்த நாளில் தான் நடந்தது என்பதற்கு ஆதாரம் இல்லை. ரஜபு பிற 27 என்று இவங்கள சொல்லிக் கொண்டு அதுல ஒரு நோன்பு வைக்கிறார்கள், மேராஜ் நோன்பு. நபிகள் நாயகம் ரமலான்ல வைக்கக்கூடிய அந்த ஒரு மாத நோன்பை கற்றுத்தந்தார்கள். ஷவ்வால்ல வைக்கிற 6 நோன்பை கற்றுத்தந்தார்கள். அதே மாதிரி முஹர்ரம் மாதத்தில் வைக்கக்கூடிய 9, 10 வைக்கக்கூடிய ஆஷூரா நோன்பை கற்றுத்தந்தார்கள். ஒவ்வொரு மாதத்திலையும் வைக்கக்கூடிய அந்த 3 நோன்பு பிற 13, பிற 14, பிற 15 இந்த நோன்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்குமாறு ஆர்வமூட்டினார்கள். அரபா தினத்தன்று துல்ஹஜ் பிறை 9 நோன்பு வையுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வமூட்டினார்கள். ஒவ்வொரு வாரத்திலையும் வியாழக்கிழமையில திங்கட்கிழமையில நோன்பு வையுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வமூட்டினார்கள். ஜனந்தோறும் நோன்பு வைப்பதற்கோ ஒரு குறிப்பிட்ட நாள் இந்த நாளில் நபிகள் நாயகம் சொல்லாத நோன்பை தவிர நம்மள முஸ்லிம்கள ஒரு நோன்பை உண்டாக்கிக் கொள்வதற்கு, ஒரு தொழுகையை உண்டாக்கிக் கொள்வதற்கு அவங்களுக்கு அனுமதி இல்லை. மார்க்கம் என்று ஒன்றை சொல்வதாக இருந்த ஒன்று இறைவன் அதை சொல்லியிருக்க வேண்டும், இல்லையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும். அப்ப மேராஜ் நோன்பு என்ற பெயரில் ஒரு நோன்பு வைக்கிறார்களே, இந்த நோன்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சது கிடையாது, எந்த முஸ்லிமையும் வைக்க சொன்னது கிடையாது. அப்ப மேராஜ் நோன்பு புதுசு. அப்ப இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துக்கு பிறகு புதுசாக முஸ்லிம்கள்ல ஒரு பெரும்பான்மையான கூட்டம் புது புது வணக்கங்களை உருவாக்கியதை கண்டித்து நாம் கடுமையாக எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுகிறோம். எங்களை பார்த்து சொல்கிறார்கள், நீங்க புதுசா சொல்றாங்க, உங்க செய்யற எல்லாமே பேசுற எல்லாமே புதுசா இருக்குது, என்ன புதுசா இருக்குது கூப்பிட்டு கேட்க வேண்டியதானே, ஏன் புதுசா செய்யறீங்க, ஏன் குழப்பம் பண்றீங்க? சொல்ற விதத்துல ஒரு சிலர் அவங்க அணுகுமுறை தவறா இருக்கலாம். இந்த ஊரை சேர்ந்தவர் இருக்கிறார், அவர் வயசானவர் முதியவராக இருக்கிறார். ஆனால் ஒரு இளைஞர் எப்படி செயல்படுவார் அப்படி செயல்படுவார். ஒரு இளைஞர்கிட்ட உள்ள ஆவேசம் அந்த உத்தியோகத்தை இருக்கிறது. அவருடைய அணுகுமுறை, அவருடைய பேச்சு ஸ்டைல் வேண்டுமானால் அதுல கொஞ்சம் ஒரு கோபம் ஏற்படலாம்.
அவர் சொல்ற மெசேஜ் உண்மையா இல்லையா? அவர் சொல்றது பிடிக்காவிட்டால் உங்க மார்க் அறிஞரை கூட்டுவாங்க, நீங்க சொல்ல கேட்க மாட்டோம். மார்க் அறிஞரை கூட்டுவாங்க, அவங்க முன்னாடி நாங்க விவாதிக்க தயாரா இருக்கிறோம் என்று அப்படியாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் என்ன நினைக்கிறாங்க, சொல்லவே விடக்கூடாது, கூட்டம் நடத்தவே விடக்கூடாது, பேசவே விடக்கூடாது, வளரவே விடக்கூடாது என்றால் முஸ்லிம்கள் மத்தியில் யார் பிரச்சனை உண்டாக்குறது? முஸ்லிம்கள் மத்தியில் 4 பிரிவுகளாக முஸ்லிம்கள் இருக்கலையா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் 100கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிற மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சீடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள், புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள், இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அகிடவிட் கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள் இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044225215226. ஹனபி என்று ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், ஷாஃபி என்று ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். இஸ்லாத்தில் இந்த பிரிவுகள் இல்லை. ஆனால் முஸ்லிம்கள் மத்தியில் இந்த 2 பிரிவு இருக்கிறதா இல்லையா? ஹனபிகள் ஷாஃபிகளை போய் அவங்க போய் அடிக்கிறது இல்லை. ஹனபிகள் கூட்டம் நடத்தினா ஷாஃபிகள் ஹனபிகள் அடிக்கிறது இல்லை, கூட்டத்தை எதிர்க்கிறது இல்லை. அப்போ எங்களை மாத்திரம் ஏன் எதிர்க்க வேண்டும்? நாங்கள் செய்யற உண்மையில புதுசா? நீங்கள் அழைக்காவிட்டாலும் நீங்கள் கேட்காவிட்டாலும் நாங்கள் எதையெல்லாம் செய்யும் பொழுது நீங்கள் புதுசு என்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் நாங்கள் விளக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலைமைக்கு ஆளாக இருக்கிறோம். உங்களுக்கு அதை பற்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த மாதிரி எதிர்க்கிறது நாங்கள் அதை ஒரு பொருட்டாக நினைக்கல. நீங்களும் சத்தியத்தை விளங்க வேண்டும். நீங்க எதிர்க்கிறதுனால நாங்கள் கோபம் பட மாட்டோம். இப்படி ஒரு தெருவுக்குள்ள நடத்த விடாம ரோட்டுக்கு நம்ம கொண்டு வந்து விட்டார்கள் என்று கோபம் பட மாட்டோம். ஒரு நேரத்தில் இந்த சத்திய கருத்துக்களை நாங்களே எதிர்த்தோம். எதிர்த்தார்கள். இங்க வந்திருக்கிற நிறைய பேர் இதையெல்லாம் எதிர்த்தார்கள் தான். ஆனாலும் ஒரே ஒரு தடவை கேட்ட உடனே அவங்க என்ன சொல்கிறார்கள், நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றதை கேட்ட உடனே இதை போய் நம்ம ஏன் எதிர்க்கணும்? இதுதானே இஸ்லாம் தானே, அல்லாஹ் தந்த மார்க்கம் தானே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுத்தது தானே, இதை போய் நம்ம ஏன் எதிர்க்கணும் என்று வந்த எல்லோரும் விளங்கி கொண்டார்கள். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கிடுவோம். இந்த ரமலான் மாசத்துல இருந்து எடுத்துக்கிடுவோம். இந்த ரமலான் மாசத்துல பெரும்பாலான பகுதிகளில் தௌஹீத் ஜமாத்துடைய பள்ளிவாசல்கள் எங்கே எல்லாம் இருக்கிறதோ அங்கே எல்லாம் ஃபஜர் நேரத்தில்
அதாவது அதிகாலை நேர தொழுகைக்கு முன்னால எப்பவுமே அந்த ஃபஜர் தொழுகைக்காக வேண்டி ஒரு பாங்கு சொல்லப்படும். ஆனால் தௌஹீத் ஜமாத் பள்ளிவாசல்கள் ரமலான் மாசத்துல ஃபஜர் பாங்குக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால ஒரு பாங்கு சொல்லப்படும். சகர் பாங்கு என்று அந்த பாங்கு அறிவிப்பு செய்யப்பட்டு அந்த பாங்கு ஒரு மாதம் முழுக்க சொல்லப்பட்டது. இது குழப்பம் பண்றாங்க, புதுசு புதுசா என்னென்ன செய்யறாங்க என்று இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். தமிழகத்தில் பெரும்பாலான இடங்கள்ல பள்ளிவாசல்கள் முறையா பள்ளிவாசல்கள் இயங்கக்கூடிய இடங்கள்ல சகருக்காக வேண்டி பாங்கு சொல்லப்படும் பொழுது புதுசா செய்கிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு வருது. இது புதுசா? இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் உள்ள நடைமுறை. இது நபிவழி, இது புதுவழி கிடையாது. நீங்கள் பார்க்கலாம் சஹீஹுல் புகாரியில 621வது செய்தியில பார்க்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பு வைப்பதற்காக மக்களை எழுப்புவதற்காக உறக்கத்தில் இருப்பவர் எழுந்திருக்க வேண்டும். பள்ளிவாசல்ல இரவுல தொழுது கொண்டிருப்பவர்கள் சகர் சாப்பிடுவதற்காக அதிகாலை உணவு சாப்பிடுவதற்காக நோன்பு வைப்பதற்காக வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற காரணத்தினால சகருக்கு மக்களுக்கு அறிவிப்பு செய்யணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு பாங்கை சொல்ல சொன்னார்கள். அந்த பாங்கை பிலால் என்ற ஒரு நபி தொடர் சொல்வார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க சொல்வார்கள். ஃபஜருடைய பாங்கை அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்று ஒரு நபி தொடர் சொல்லுவார். பிலாலுடைய பாங்கு சகர் சாப்பிடுவதில் இருந்து உங்களை தடுத்து விட வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சஹீஹுல் புகாரியில 621வது செய்தியை இடம்பெற்றிருக்கிறது. லா யம்னஅன்ன அஹதுக்கும் மின்கும் அதானு பிலாலின் மின் சுபூரிஹி. பிலாலுடைய பாங்கு சகர்ல இருந்து உங்களை தடுத்து நிப்பாட்டி விட வேண்டாம். ஃபஜருக்கு பாங்கு சொல்லல, அவர் சகருக்கு தான் பாங்கு சொல்கிறார். ஃபஇன்னஹு யுவாசினு பிலைலின் லியர்ஜிய காயிமக்கும் வலி யுனபிஹ நாயிமக்கும் வலைசா யகூலல் ஃபஜ்ரு. பிலால் எதுக்கு பாங்கு சொல்கிறார் என்றால் உறங்கிக் கொண்டிருப்பவர் எழுந்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. இரவுல பள்ளிவாசல் நின்று தொழுது கொண்டிருப்பாரு, அவர்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி சகருக்கு தான் பாங்கு சொல்றாரு. அதனால் அவர் பாங்கு சொன்னால் தூங்கி கொண்டிருப்பவர்கள் குழம்பு விட வேண்டாம். பிலால் சகருக்கு பாங்கு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தூமுடைய குரல் கேட்கிற வரைக்கும் ஃபஜர் பாங்கு கேட்கிற வரைக்கும் நீங்கள் சாப்பிடுங்கள், குடியுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. இது புகாரியில இருக்குது. இது நபி வழியா புது வழியா? இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள நடைமுறை தான். அதே மாதிரி தௌஹீத் ஜமாத் சகோதரர்கள் ரமலான் மாசத்துல மற்ற முஸ்லிம்கள் எல்லாம் நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாலே அவங்க நோன்பு திறப்பார்கள். இப்படி நோன்பு திறக்கிறதுக்கு என்ன காரணம்? பசி வந்தா சீக்கிரமா நோன்பு திறக்க, நோம்ப வீணாக்கணும், அதுக்காக வேண்டிய இந்த மாதிரி ஒரு காரியம் இது புதுசா இது குழப்பம் பண்ணுகிறார்கள். ஒரு பள்ளிவாசல உட்கார்ந்து கொண்டு சீக்கிரமா நோன்பு திறக்கிறார்கள். அவங்க பள்ளிவாசல சீக்கிரமா பாங்கு சொல்கிறார்கள், குழப்பம் பண்ணுகிறார்கள், புது வழியை செய்கிறார்கள் என்று இப்படி ஒரு குற்றச்சாட்டு வருது. இது புது வழியா? இது நபி வழிதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இந்த எப்ப நோன்பு திறக்கப்பட்டது என்றால் மக்ரிப் அந்த சூரியன் மறைகிற பாருங்க, சூரியன் மறைகிற வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவார்கள். சூரியன் மறைய ஆரம்பிச்சிருக்கின்றால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை திறந்து விடுவார்கள். சூரியன் மறைகிற அந்த நோன்பு இருக்கிற நேரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். புகாரியில 1954வது செய்தியாக அது இடம்பெறுது. இது அக்பர் லைலு மின் ஹாகுனா வ அக்பர் நஹார் மின் ஹாகுனா வ கலபத்தி ஷம்ஸ். இந்த திசையில இருந்து சூரியன் சென்று ஒரு திசையில உதித்த திசையில இருந்து சென்று இன்னொரு திசையில போய் சூரியன் மறைந்து விடுமையானால், பகல் போய் இரவு ஆரம்பித்து விடுமையானால், சூரியன் மறைந்து விடுமையானால் பக்கத்து அத்தர சாய் நோம்பாளி நோன்பை திறந்து விட வேண்டும். நோன்பை எப்ப திறக்கணும்னு கேட்ட பகல் போய் இரவு தொடங்கிருச்சுன்னு வைங்க, சூரியன் மறைஞ்சிருச்சுன்னு வைங்க, உடனே நோன்பை திறக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. 1955வது செய்திய புகாரியில அதே மாதிரி இன்னொரு நம்பர் வருது. என்ன வருது? ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்துல நோன்பு திறப்பதற்காக வேண்டி அந்த கஞ்சி எடுத்து வர சொல்கிறார்கள், மாவை கரைச்சி எடுத்து வர சொல்கிறார்கள். அப்ப அவர் சொல்றாரு, அல்ல தூதரே இன்னும் பகல் இருக்குத அப்படிங்கிறாரு. பரவாயில்ல கொண்டு வைப்பா, இல்ல இன்னும் பகல் இருக்குல்ல, பரவாயில்ல கொண்டு வர. என்ன சொல்றாரு? இன்னும் வெளிச்சம் இருக்குல்ல, வெளிச்சம் இருக்கதான் செய்யும். சூரியன் மறைஞ்சாலும் வெளிச்சம் இருக்கதான் செய்யும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலேயும் காலையில வெளிச்சம் இருக்கதான் செய்யும். சூரியன் முழுசா மறையணுமா? மறைய தோங்கினாலே போதும். போய் மேல போய் மலைக்கு மேல போய் ஏறி எட்டி நின்று பார்க்க வேண்டிய தேவை இல்லை.
சூரியன் மறைஞ்சிருச்ச, இரவு தொடங்க ஆரம்பிச்சிருச்ச, பகல் 90% போயிருச்ச, உடனே நம்ம நோன்பு திறக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரியன் மறைய துவங்கின உடனே, இரவு ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு திறக்க சொன்னார்கள் என்ற செய்தியையும் பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த விஷயத்துல தாமதப்படுத்தக்கூடாது என்று வேற நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். லா யஸாலு நாஸு பிகைரின் மா அஜ்ஜலுல் ஃபித்ர, நோன்பு திறக்கிறதை விரைவுபடுத்துகிற காலமெல்லாம் மக்கள் நன்மையிலே நீடிக்கிறார்கள். எது நன்மைன்னு கேட்டா, நோன்பு திறக்கிறது ஆர்வப்படணும். நோன்பு திறக்கிற இன்னொரு 5 நிமிஷம் ஆகட்டும். பெரும்பாலான பள்ளிவாசல்கள் இந்த ரமலான் மாசத்துல மக்ரிப் நேரம் ஆரம்பிச்சு சூரியன் மறைய ஆரம்பிச்சும் 10 நிமிஷம் தள்ளி 5 நிமிஷம் தள்ளி தான் நோன்பு திறக்கிறார்கள். அதுக்கு பேர் பேணுதல் என்று அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மையான காரியம் சொன்னாங்களா? இந்த நான் சொல்லித்தராத பேணுதல் என்ன பேணுதல்? நபிகள் நாயகம் கற்றுத்தராத பேணுதல் ஒரு பேணுதலா? நமக்கு நபிகள் நாயகத்தை விட நம்ம பேணுதல் நடந்துட முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு அதிக பிரசங்கித்தனமா நடந்து கொள்வதை கண்டிக்கிறார்கள். நோன்பு திறக்கிறது ஆர்வப்படுங்க, சீக்கிரமான டைம் வந்த உடனே நோன்பு திறக்கிறது நன்மை. இதைத்தான் இறைவன் விரும்புவான். இறைவனை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபஜ்ர் நேரத்தில் இருந்து மக்ரிப் நேரம் வரைக்கும் சூரியன் மறைகிற வரைக்கும் நோன்பு வைத்திருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளை. நமக்கு ரொம்ப முடியாத ஒரு விஷயம் நோன்புங்கிறது. ஆனாலும் இறைவன் சொன்னதுக்காக வேண்டி நம்ம நோன்பு வைக்கிறோம். இறைவன் நம்ம எப்படி நம்முடைய பலவீனத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றால், சூரியன் மறைஞ்ச உடனே இறைவா இது வரைக்கும் நான் தாக்கு பிடிக்க முடியல, ஆனாலும் நீ சொன்ன டைம் வரைக்கும் நான் கரெக்டா நடந்துட்டேன், நீ சொன்ன டைம் வந்துருச்சு, இனிமே நான் தாங்க மாட்டேன் என்று உடனடியே நோன்பை திறக்கணும். சூரியன் மறைய துவங்கின உடனேயே நோன்பை திறக்க வேண்டும். இவங்க என்ன செய்யறாங்க? அது நான் எவ்வளவு நேரம் இருப்பேன், இன்னும் 5 நிமிஷம் பேருந்தலுக்காக வேண்டி இன்னும் 5 நிமிஷம் இருப்பேன், இன்னும் 10 நிமிஷம் இருப்பேன் அப்படின்னா இது இறைவனுக்கு பிடிக்குமா? அல்லாஹ்க்கு நீங்க பலவீனத்தை ஒப்புக்கொண்டு அவன் சொன்ன நேரத்தோட முடிச்சுக்கணும். தவிர நீங்க இன்னும் 10 நிமிஷம் இருப்பேன், இன்னும் இஷா வரைக்கும் இருப்பேன், இது அல்லாஹ்ட்ட ஏற்றுக்குவானல்ல? அப்ப நாங்க இது செய்யறோம். நோன்பு திறக்கிறது சீக்கிரமா நோன்பு திறக்கணும். சூரிய மறைய தோங்கின உடனே நோன்பு திறக்கணும்னு சொல்றோம். இன்டர்நெட் தயத்தை பார்க்கிறோம். சூரிய மறைகிற நேரம் ஒரு நேரம் இருக்கிறது, அதுல இருந்து ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் லேட்டாகத்தான் பள்ளிவாசல்கள் நோன்பு திறக்க சொல்லுகிறார்கள். அப்ப நம்ம அதை பார்க்க வேண்டிய தேவையில்லை. பாங்க மக்ரிப் பாங்க சொன்ன உடனே நோன்பு திறங்க என்று நபிகள் நாயகம் சொல்லல. மக்ரிப் ஆயிருச்ச, சூரியன் மறைஞ்சிருச்ச, நோன்பு திறந்துருங்க. அப்ப அந்த கட்டளையை ஏற்றுதான் சூரியன் மறைஞ்ச உடனே நாங்கள் நோன்பு திறக்கிறோம். இது குழப்பம் கிடையாது, இது நபி வழி. உங்களுக்கு பூசா தெரியும், ஆனால் இதுதான் நபி வழி என்பதை முஸ்லிம்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ரமலான் மாசத்துல பெரும்பாலான பள்ளிவாசல்கள்ல தமிழகத்தில் இரவு நேரத்தில் ஒரு தொழுகை நடத்தப்படும். இஷா தொழுகைக்கு பிறகு வழக்கமா இஷா தொழுகைக்கு பிறகு அந்த இரவு தொழுகை என்ற பெயர்ல நீண்ட நேரம் நின்று தொழுவார்கள். அந்த தொழுகைக்கு தராவீஹ் என்று பேரும் சொல்வார்கள். இந்த தராவீஹ் என்ற பெயர்ல ஒரு தொழுகை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தரல. தராவீஹ் தொழுகைங்கிற ஒரு பேரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டவே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் அல்லாத மாதங்கள்ல தங்களுடைய வீடுகளில் தொழுத இரவு தொழுகையைத்தான், தஹஜ்ஜத் என்ற தொழுத அந்த தொழுகையைத்தான் ரமலான் மாசத்திலே தொழுதார்கள். அதனுடைய எண்ணிக்கை எவ்வளவு? பள்ளிவாசல்கள் 20 ரக்காத் தொழ வைக்கப்படும். 20 ரக்காத் தொழுவார்கள். ஒரு 3 ரக்காத் வித்ர் என்று சொல்வார்கள். ஆனால் நாங்கள் 8 ரக்காத் தொழுவோம். 20 நபிகள் நாயகம் தொழுவல, 8 தான் தொழுவார்கள் என்று சொல்லி 8 ரக்காத்த தொழுகை நடத்தணும் எங்களுடைய பள்ளிவாசல்ல. 20 ரக்காத்தை குறைச்சிட்டாங்க. இவங்க அதிகமா தொழுகிற அந்த எண்ணிக்கை குறைச்சிட்டான், குழப்பம் பண்றான், புதுசா செய்யலாம் இப்படிங்கிறாங்க. எது புதுசு? 20 புதுசு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 ரக்காத் தொழுதார்கள் என்பதற்கு ஆதாரப்பூர்வமான ஒரே ஒரு ஹதீஸ எந்த மார்க்க அறிஞர் தெரிந்து வேண்டுமானால் நீங்க கொண்டு வாங்க. இல்ல, இங்கே நாங்க வெயிட் பண்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 தொழுதார்கள் என்று யாரும் எடுத்து காட்ட முடியுமா? எந்த மார்க்க அறிஞர் வேண்டுமானால் அழைத்து வாங்க. 1 லட்சம் ரூபாய் பரிசு தரதாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 ரக்காத் தொழுவதற்கு ஆதாரமே கிடையாது. எத்தனை தொழுதாங்க? அவங்களுடைய மனைவிட்ட போய் கேட்கிறார்கள். ஒருத்தர் போய் கேட்கிறாரு, அபு சலமா அப்துல் ரஹ்மான்கிற ஒருத்தர் போய் கேட்கிறாரு. கைப்பற்கான ஆயிஷா நாயகத்தில் போய் கேட்கிறாரு, கைப்பற்கான ஸலாத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை எப்படி இருந்துச்சு? அவர் கேட்கிற கேள்வி என்ன?
ரமலான்ல எத்தனை எப்படி தொழுதார்கள், எவ்வளவு அழகா தொழுதார்கள் என்று கேட்கிறார். ஆயிஷா நாயகர் நபிகள் நாயகத்தினுடைய மனைவி சொல்கிறார்கள், அவங்க ரொம்ப விவரமானவர்கள், ரொம்ப அறிவானவர்கள். அவங்க கேட்கிற கேள்வியை விட இன்னொரு கேள்விக்கும் சேர்த்து பதில் சொல்கிறார்கள். என்ன சொல்றாங்க? மாகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸீது ஃபீ ரமலான வலா ஃபீ கைரிஹி அலா 11 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானாக இருந்தாலும் சரி, ரமலான் அல்லாத மாசமா இருந்தாலும் சரி, அவர்கள் 11 ரக்காத்துக்கு மேல தொழுதே கிடையாது. 8 ரக்காத் தொழுவார்கள். முதல்ல 4 சொல்வார்கள். அது அவ்வளவு அழகா இருக்கும். அதனுடைய நீங்களும் இதை பத்தி கேட்காதீங்க, அவ்வளவு அழகா வர்ணிக்க முடியாத அளவுக்கு நபிகள் நாயகம் நீண்ட நேரம் அந்த தொழுகை சொல்வார்கள். அதுக்கு பிறகு ஒரு 4 ரக்காத்து சொல்வார்கள், 2 சொல்வார்கள். அதுவும் அவ்வளவு அழகா இருக்கும். அதற்கு பிறகு 3 ரக்காத்து ஒற்றைப்படையாக வித்திரு சொல்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி சொல்கிறார்கள். ரமலான் மாதமாக இருந்தாலும் ரமலான் அல்லாத மாசமாக இருந்தாலும் நபிகள் நாயகம் சொல்வது 11 ரக்காத் தான். 11 ரக்காத்துக்கு மேல அவங்க அதிகப்படுத்தல. அவங்க ரமலானுக்குன்னு ஒரு விசேஷமாக தொழுகல. ரமலான் அல்லாத மாசத்துல என்ன தொழுகை தொழுவாங்களோ அது 8 ரக்காத்துனா அந்த 3 ரக்காத்து வித்திரத்தான் ரமலானை சொல்வார்கள். ரமலானுக்கு தராவிங்கிற பெயர்ல விசேஷ தொழுகை கிடையாது. ரமலான் மாசத்துல அவங்க தொழுகையினுடைய எண்ணிக்கை எத்தனை? 8 ரக்காத்து. இப்படி அவங்களுடைய மனைவி சொல்கிறார்கள். அப்ப இது சஹீஹுல் புகாரியில 1147வது செய்தியாக இந்த செய்தி இடம்பெறும். இந்த அடிப்படையில் நாங்க 8 ரக்காத் தொழுகை நடத்துறோம். இது புதுசா 20 ரக்காத்துக்கு ஆதரவு இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அது சதக்கத்து தான் எடுத்து சொல்லுவாங்க. ஆனா தராவி 20 ரக்காத் சொல்லுவாங்க. சரி, தராவி 20 சொல்லுவாங்கன்னு காட்டுன்னு வைப்போம். தராவி 20 சொல்லுவாங்கன்னு காட்டிட்டு செய்யுங்க. அப்படி இருந்தா நாங்களும் பாதை பண்ண தயாரா இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியானவர்களாக இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தராவிங்கிற பேர்ல 20 சொல்றாங்கிறதுக்கு ஆதரவு இருக்குதா? இல்ல. அப்ப 8 சொல்வதற்கு தான் ஆதரவு இருக்கிறது. அது நபி வழி தான், அது புது வழி கிடையாது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த பெருநாள் தொழுகை அது நாங்க திடல்ல தான் தொழுக வேண்டும் சொல்றோம். பள்ளிவாசல தொழக்கூடாது அப்படிங்கிறோம். ஏன் அப்படி சொல்றோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெருநாள் தொழுகையை கூட அவர்கள் பள்ளிவாசல தொழுவதே கிடையாது. அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஒரு பெருநாள் தொழுகையை கூட மஸ்ஜித் நபவியில மற்ற பள்ளிவாசல்கள்ல தொழுகிற தொழுகையை விட மஸ்ஜித் நபவியில தொழுதல் அதிக நன்மை கிடைக்குமே. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் மூப்பற்ற மாதைகள் TJ சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் ஜாஸ்திகளை ஏகத்துவம் இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரை அனுபவங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் MODD-களை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அந்த மதீனாவுல மஸ்ஜித் நபவியில கூட நபிகள் நாயகம் கட்டின அந்த பள்ளிவாசல்ல கூட அதிகமான நன்மையை பெற்று தரக்கூடிய பள்ளிவாசல்ல கூட நபிகள் நாயகம் ஒரு பெருநாள் தொழுகையை தொழ வைத்தார்களா? தொழுக வைக்கவே எந்த ஆதாரமும் இல்லை. எங்க தொழுவாங்க? பள்ளிவாசல்ல தொழுகாமல் முசல்லா என்ற ஒரு திடலுக்கு செல்வார்கள். பெருநாள் தொழ வேண்டும் என்பதற்காக பெருநாள் விசேஷ தொழுகை இருக்கிறதா இல்லையா? அதை தொழுவதற்காக வேண்டி எல்லாரும் தெருவுக்கு வாங்க, பள்ளிவாசலை விட்டு தெருவுக்கு வருவார்கள். எங்க இருக்குது? அது சஹீஹுல் புகாரி என்ற நபிமொழி கிரந்தத்துல 956வது செய்தியா வருது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்ருஜு யௌமல் ஃபித்ரி வ யஹ்ருஜு அவல் அல்ஹா இலல் முஸல்லா. நபிகள் நாயகம் நோன்பு பெருநாளாக இருந்தாலும் ஹஜ் பெருநாளாக இருந்தாலும் அவர்கள் திடலுக்கு செல்வார்கள். பள்ளிவாசல்ல அவங்க சொல்வது கிடையாது, திடலுக்கு செல்வார்கள் என்று அந்த செய்தி வரும். ஏன் திடலுக்கு வரணும் தெரியுமா? அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. பள்ளிவாசலாக இருந்தால் பெண்கள் சில குறிப்பிட்ட நேரங்கள் அவங்க தூய்மையற்ற இருக்கிற நேரத்தில் அவர்கள் இந்த பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது. பள்ளிவாசலுக்கு அவர்கள் வர முடியாது. அதனால் அந்த தூய்மையற்ற நிலைமையில் இருக்கிற மாதவிலக்கு பெண்கள் கூட
பெருநாள் தினத்தில் அவர்கள் மகிழ்ச்சியா இருக்கணும், மற்றவர்களோட அவர்கள் திடலுக்கு வர வேண்டும், பெருநாளை கொண்டாட வேண்டும். பெருநாள் அன்றைக்கு நிகழ்த்தப்படுகிற உரையை மார்க்க அறிஞர் செய்கிற உரையை கேட்க வேண்டும். பெருநாள் அன்றைக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனைக்கு ஒரு பரக்கத்து இருக்கிற அந்த பிரார்த்தனையில் அவர்கள் பங்கு கொள்ள வேண்டும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் தெருவுக்கு வந்துருங்க, பொம்பளைங்க மாதவிளக்கு நேரத்தில் பள்ளிவாசல் வரக்கூடாது. அதனால மாதவிளக்கு பெண்களாக இருந்தாலும் கன்னி பெண்களாக இருந்தாலும் எல்லாரும் திடலுக்கு வர வேண்டும் என்று கட்டளைத்தார்கள் என்ற செய்தியை சஹீஹுல் புகாரியில 981வது செய்தியை நம்ம பார்க்கிறோம். இதுல எந்த அளவுக்கு சொல்றாங்க, ஒரு பெண்மணி கேட்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கள் ஒரு பெண்ணுக்கு பெருநாள் அன்றைக்கு உடுத்துறதுக்கு உபரியான ஆடை இல்லைன்னா, எக்ஸ்ட்ரா ஆடை இல்லைன்னா நாங்கள் என்ன செய்யறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவருடைய தோழி அவளுக்கு உடுக்கட்டும், நீங்க கொடுங்க. யாருக்கு ட்ரெஸ் இல்லையோ அந்த ஏழை சகோதரிக்கு நீங்க புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்து, அதை பெருநாளைக்கு வர்ற மாதிரி ஒரு நல்ல துணி எடுத்து கொடுத்து அவர்களை வர சொல்லுங்கள். ஆடை இல்லாவிட்டாலும் அன்றைக்கு முஸ்லிம்கள் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் அப்படித்தான் இருந்துச்சு. இன்றைக்கு துணி உடுத்துவாங்கன்னா நாளைக்கு மாற்று துணிக்கு வழி இல்லை. அந்த மாதிரி நிலைமையில தான் முஸ்லிம்கள் ஒரு ஏழ்மை நிலையில இருந்தார்கள். அப்ப அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தாலும் இன்னொரு பெண் தன்னுடைய மேல் இங்கே கொடுக்கட்டும், கொடுத்து அவர்கள் பள்ளிவாசல் அந்த தெருவுக்கு அழைத்து வரட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் கண்டிப்பா பெருநாள் தெருவில் கலந்து கொள்ளணும்னு சொன்னாங்களே. இது ஜமாத்துகள் ஃபாலோ பண்ணணுமா இல்லையா? இது நபி வழியில இருக்கிற இல்லையா? புகாரியில 324வது செய்தியாக இது இருக்கிற இல்லையா? இந்த நபி வழியை ஃபாலோ பண்ணுவதற்கு பதிலாக இதை எதிர்க்கிறார்கள். குழப்பம், விடமாட்டோம், தண்ணியை போட்டுக்கிட்டு தௌஹீத்வாதிகள் வீடுகளுக்கு முன்னாடி நின்று செய்யலாம், நாங்கள் துருவ அனுமதிக்க மாட்டோம், பெருநாள் துருவ ரொம்ப பெரிய பாவத்தை செய்யற மாதிரி இந்த வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்றான், கூத்து கும்மாள அடிக்கிறான், சந்திர குடுங்கிற பெயர்ல கூத்து கும்மாளங்கள் நடத்துனா, பேச்சு கட்சியை நடத்துனா, இதுல போய் தடுக்கிறதுக்கு வச்சிடலாம பெருநாள் துறை தடுக்கிறான எவ்வளவு பெரிய பாவம் இது. அது ஜமாத்தால் செய்யணும், தௌஹீத்காரங்களை செய்ய விடாவிட்டாலும் ஜமாத்தை என்ன செய்யணும்? நபி வழியை நம்ம ஃபாலோ பண்ணணும், நபி வழி தான் நடக்கணும்னு சொல்றாங்கல்ல. மீராது விழா நடத்தாதீங்கப்பான்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுக்காக வேண்டி அவங்க ஒரு பெருநாளும் கொண்டாடினது கிடையாது. நபிகள் நாயகத்துடைய தோழர்களும் பெருநாள் கொண்டாடினது கிடையாது. பெருநாளுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி நம்ம சொன்னா நபிகள் நாயகத்துக்கு நம்ம கூட பாசம் வச்சிருக்கோம் தெரியுமா? நபிகள் நாயகத்துக்கு பெருநாள் விழா கொண்டாடக்கூடாதுங்கிறாங்க. என்னப்ப பெருநாள் விழா கொண்டாடு என்னப்பா ஆதாரம் அப்படின்னா, பெரிய பெரிய தலைவர்களுக்கு எவனுக்கு கொண்டாடுறாங்க, அரசியல்வாதிகளுக்குலாம் பெருநாள் விழா நடத்துகிறார்கள், நம்ம தலைவர் நபிகள் நாயகத்துக்கு கொண்டாடக்கூடாதா அப்படிங்கிறாங்க. இது ஒரு ஆதாரமா? மற்ற தலைவர்களுக்கு சிலை கூட வைக்கலாம், நபிகள் நாயகத்துக்கு சிலை வச்சிடலாமா? மற்ற தலைவர்களுக்கு மாலை கூட தான் போடுறான், மற்ற தலைவர்களுக்கு கல்வெட்டு வைக்கிறான். அப்ப நம்ம அந்த மாதிரி செய்யலாமா? மற்ற தலைவர்களுக்கு என்ன செய்யறாங்க அதை நபிகள் நாயகத்துக்கு செய்ய முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு சிலை வச்சால் ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் இருப்பார்கள். சிலையை வச்ச அமெரிக்காவில் ஒரு 10 தலைவர்களுக்கு சிலை வச்சான். அதுல நபிகள் நாயகத்தை அவர் சேர்த்து கொண்டான். நபிகள் நாயகத்துக்கு ஒரு சிலை வைத்தான். ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் சேர்ந்த குரல் அந்த கண்டித்தார்கள், சிலை வைக்க கூடாது, வச்சு சிலையை எடுக்க வேண்டும் என்று போட்டல முஸ்லிம்கள் அதை எதிர்த்து கண்டன குரல் எழுப்பினார்கள். தலைவர்களுக்கு சிலை வைக்கலங்கிறதுக்காக வேண்டி சிலைக்கு மேல அந்த செருப்பு மாலையை போட்டாங்கிறதுக்காக வேண்டி பல பேரை வெட்டி சாய்க்கிற அந்த உலகத்துல தன்னுடைய உயிருக்கு மேலான ஒரு தலைவருக்கு சிலை வைத்ததை எதுக்க சொன்ன ஒரே சமுதாய முஸ்லிம்கள் மட்டும்தான். ஒரு கடவுள் கொள்கையில முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு உறுதியா நிற்கிறோம். மற்ற தலைவர்கள் செய்யற மாதிரிலாம் இந்த தலைவர்கள் செஞ்சிட முடியாது. சிலை வைக்கிறது அனுமதிக்க மாட்டோம், அவங்களை கற்பனையை உருவ வரைகிறத அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றோம். நபிகள் நாயகத்துக்கு மற்ற தலைவர்கள் கொண்டாடுவதால நம்ம தலைவருக்கு இப்படி பெருநாள் கொண்டாட முடியுது ஒரு ஆதாரமா? அப்ப இதை சொன்னாலும் செய்யறாங்க, நபிகள் நாயகத்துக்கு பாசம் இல்லாதவங்க, நபிகள் நாயகத்தை அவமதிக்கிற கூட்டம் இப்படி சொல்றாங்களே. நபிகள் நாயகத்தை மதிக்கிறதா இருந்தா நீ என்ன பண்ணு? இந்த சுண்ணத்தை ஃபாலோ பண்ண வேண்டும், பெருநாள் தொழுகையை திடல்ல நடத்த வேண்டும், பெண்களை அனுமதிக்க வேண்டும். அப்ப இதெல்லாம் இந்த சமுதாயத்தில் நடைமுறையில் இருக்கல. இதை நாங்க செய்யறோம், நபி வழிங்கிறதுனால செய்யறோம், தவிர புதுசா நாங்க எதையுமே செய்யல. அதே மாதிரி பெண்களை எங்களுடைய பள்ளிவாசல்கள்ல பெண்களை நாங்கள் அலோவ் பண்றோம். ஆண்கள் இப்படி பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகையை நிறைவேற்றுகிறார்களோ அதே மாதிரி பெண்களும் பள்ளிவாசலுக்கு வரலாம், வர அனுமதிக்க வேண்டும் என்று பெண்களை பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு அனுமதிக்கிறோம். குழப்பம் பண்ணிட்டாங்க, புதுசா செய்யறாங்க அப்படிங்கிறாங்க.
எது புதுசு? பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர்றது புதுசா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரலையா? பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறார்கள். ஐவேளை தொழுகையிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஜும்மாவில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகையில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய கை குழந்தையோட பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்து ஐவேளை தொழுகையில கலந்து கொண்டார்கள். இதற்கு ஏராளமான ஆதாரங்களை சொல்லலாம். நீங்க பார்க்கலாம், புகாரியில 578வது செய்தியா இருக்கிறது. ஆயிஷா நாயகம் அந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். குன்ன நிசாவுல் மூமினாத்தி யஸ்லதுன மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்துல் ஃபஜ்ரி முத்தலஃபியாத்தின் பி முருத்திகின்ன சும்ம யன்கலிபுன இலா புயூத்திகின்ன ஹீன யக்லீன ஸலாத்த லா யாரிஃபுன அஹதும் மினல் கலசி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல பெண்களும் பள்ளிவாசல்ல வந்து தொழுகையில ஃபஜ்ர் தொழுகையில அதிகாலை தொழுகையில வந்து கலந்து கொள்வார்கள். ஆடைகளால் தங்களை போர்த்துக் கொண்டு பெண்கள் நபிகள் நாயகம் காலத்துல அதிகாலை நேர தொழுகையில வந்து கலந்து கொள்வார்கள். அவர்கள் தொழுது முடித்து விட்டு வெளியேறக்கூடிய நேரத்தில் இருட்டின் காரணத்தினால் அவங்களை யாரும் அடையாளம் காண முடியாது. இப்படி ஃபஜர் நேரத்தில் நபிகள் நாயகம் காலத்தில் பெண்கள் பள்ளிவாசல்ல கலந்து கொண்டார்கள் என்று சஹீஹுல் புகாரியில் வருவா இல்லையா? அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் வந்து நீண்ட நேரம் தொலை வைக்க வேண்டும் என்று நினைத்து தொழுகையில நிற்பேன். ஆனால் அந்த ஒரு பெண் வந்து கை குழந்தையோடு வந்திருப்பாங்களே, அந்த குழந்தை அழுகுறதுனால அந்த தாய் உள்ள கஷ்டப்படுமே, அந்த குழந்தையை தூக்குறது மற்றவர்களுக்கெல்லாம் தொழுகை இறங்கல் ஆகுமே, இதனால நான் தொழுகையை சுருக்கி முடித்துக் கொள்வேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக அதே சஹீஹுல் புகாரியில 207வது செய்தியா வருவா இல்லையா? நபிகள் நாயகம் காலத்துல கை குழந்தையோட தாய்மார்கள் பள்ளிவாசலுக்கு வந்தாங்களா இல்லையா? இந்த உரிமையை ஏன் மறுக்கிறீர்கள்? நபிகள் நாயகம் காலத்துல பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரலாம் கூட அனுமதி இருந்தது. ஒரு பாதுகாப்போட ஹிஜாப் அணிந்து கொண்டு. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். ஒருங்கில் பிறந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பது 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 1300, தனியுதல் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கா ஸ்ட்ரீட், 2nd floor, மன்னடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இமெயில் unarvu@readofmail.com. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெய்னலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள். அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மன்னடி, சென்னை 1. போன் 65690810. அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்தாங்களே, இப்படி வர்றதுக்கு பெண்கள் அனுமதிக்கணுமா இல்லையா? எத்தனை பள்ளிவாசல்கள்ல இந்த மாதிரி ஒரு அனுமதி வழங்கப்படுகிறது? பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்த குழப்பம் வருங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைப்படுத்தின ஒரு விஷயத்தை நம்ம செஞ்ச குழப்பம் வரும் அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனை, அவங்களுடைய அனுமதி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் நல்லா இருக்குமே தவிர இன்றைக்கெல்லாம் பின்பற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி இஸ்லாத்துக்கு ஒரு தவறான ஒரு வடிவம் கொடுக்கிற காட்சியை பார்க்கிறோம். பெண்களை எல்லாம் கொச்சைப்படுத்துகிற காட்சியை பார்க்கிறோம். என்ன கொச்சைப்படுத்துறாங்க? கும்பலையில பள்ளிவாசல் கூட்டினா பள்ளிவாசலுக்குள்ள அனுமதித்த குழப்பம் வந்துடும், அனுமதிக்க கூடாது, ஆம்பளை கெட்டு போயிடுவான், கும்பலையில இன்னைக்கு மோசமா இருக்கிறாங்க அப்படின்னு பெண்களை கொச்சப்படுத்துகிறார்கள். நான் கேட்கிறேன், உண்மையில பெண்கள் வந்து வழி தவறி விடுவார்கள். எங்க போனா வழி வருவாங்க? பள்ளிவாசல் போனா வழி வருவாங்களா? கடை வீதிகள்ல சாதாரண நடுமாறினா வழி தவறதுக்கு சான்ஸ் இருக்கிறது. சினிமா குட்டைகளுக்கு போனா வழி தவறதுக்கு சான்ஸ் இருக்கிறது. கந்தகக்குடு போன்ற திருவிழாக்கள்ல பெண்கள் கலந்து கொண்டால் வழி தவறதுக்கு சான்ஸ் இருக்கிறது. இங்கே எல்லாம் தடுத்தீர்களா? மார்க்க அறிஞர்கள் எந்த உலமாவது சும்மா வேலையில் அல்லது பெண்களை கூப்பிட்டு ஒரு மார்க்க அறிமுறை சொல்லக்கூடிய நேரத்தில் பெண்களை சினிமா கொட்டைக்கு போகாதீங்க, தர்காவுக்கு போகாதீங்க, ஆண்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களுக்கு போகாதீர்கள் என்று இதையெல்லாம் கண்டித்தார்களா? சினிமாவுக்கு போற பொம்பளை ஒழுக்கமா இருப்பாளா? தர்காவுக்கு போற பொம்பளை ஒழுக்கமா இருப்பாளா? அல்ல கடை வீதியில் அன்றாடம் கணவனுடைய துணை இல்லாம, ஆண் துணை இல்லாம, இரவு பகல் பாடாம அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க சில பெண்கள். அதுல எல்லாம் பெண்கள் வெளியில வர மாட்டாங்களா? எல்லாம் வெளியில வருவாங்க.
பள்ளிவாசல் கொண்டு வெளியே வருவாங்க. அதை பாருங்களா, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய பெண்களை இப்படி கொச்சப்படுத்துறதா? அப்ப கோட்டனால உங்களை வெளியே போகலான்னு சொல்லு. அப்படி சொன்ன ஒரு நியாயம் என்னடா? நீ எல்லா இடத்துக்கும் போகல, பள்ளிவாசல் போக கூடாது. என்னடா பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு ரசூலுல்லாஹி தடுத்தாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க பாருங்க. இவங்க நம்ம ஆதாரம் கேட்ட உடனே நபி எல்லா காலத்துல பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தாங்கல்ல. அப்ப நீங்க ஏன் அனுமதிக்க கூடாதுன்னு சொன்ன ஆயிஷா நாயகம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்படிமாங்க நபி எல்லாம் அனுமதிச்சிருக்காங்க. ஆயிஷா நாயகம் ஒரு நேரத்துல பெண்கள்கிட்ட கொஞ்சம் ஒழுக்க குறைவு ஏற்படக்கூடிய நேரத்துல அவங்க நுந்து போய் சொல்கிறார்கள். திருக்குரான் தமிழாக்கம் வெளிவந்து விட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் 83/3 முதல் பாடி மூர்தரு மண்ணடி சென்னை 1. போன் 65690810. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள் பள்ளிவாசலுக்கு அனுமதிச்சாங்க. ஆனா இன்றைக்கு இவங்க வர்றாங்களே பள்ளிவாசலுக்கு, நறுமணத்தை பூசிக்கிட்டு ட்ரெஸ் சரியில்லாம வர்றாங்களே, இதை பார்த்தா நபிகள் நாயகம் அனுமதிச்சிருக்க மாட்டாங்க என்று அந்த பெண்கள் ஒழுக்க குறைவாக நடக்கக்கூடிய நேரத்தில் சில கட்டுப்பாடுகளை தவிர்க்கிற நேரத்தில் நபி ஆயிஷா நாயகம் அவங்களுடைய சொந்த கருத்தை வெளியிடுகிறார்கள். அவங்களும் தடுக்கல, பொம்பளைகள் பள்ளிவாசல் போகாதீங்க அப்படிங்கல. பள்ளிவாசலுக்கு வர்ற ஒழுக்கத்தில் அவர்கள் குறை வைத்த காரணத்தினால அதை பார்த்து முந்து போகிறார்கள். இதை காட்டுறாங்க பெருசா. பாத்தீங்களா, ஆயிஷா நாயகம் சொன்னாங்களா இல்லையா? பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர்ற நல்லதுன்னு சொன்னாங்களா இல்லையா? ஆயிஷா நாயகம் ரசூலா, ஆயிஷா நாயகம் பெண்கள் பள்ளிவாசல் போகக்கூடாதுன்னு சொன்னாங்களா? அவங்க வரக்கூடிய முறை சரியில்லைன்னு சொன்னார்கள். அதே நேரத்தில் ஆயிஷா நாயகத்தை அவங்க உதாரணம் காட்டின உமர் அலிலாவுடைய மனைவி, அவங்க சம்பந்தமான ஒரு செய்தி வருது, புகாரியில் வருது. என்ன வருது? உமர் அலிலா அவர்களுடைய மனைவி அவங்க பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. 5 நேர தொழுகைக்குமே பள்ளிவாசல சுபு இஷாவை எல்லாம் கலந்து கொடுக்கிறார்கள். அப்ப அவங்கள்ட்ட போய் அவங்க மற்ற ஆள்கள் போய் கேட்கிறாங்க, உமர் ரொம்ப ரோசக்காரா இருக்கிறாரு, இந்த மாதிரி வெளியே வர்றது பள்ளிவாசலுக்கு வர்றது இதெல்லாம் அவர் விரும்ப மாட்டாரு, அப்ப நீங்க ஏன் பள்ளிவாசலுக்கு வர்றீங்க? அவர் கோவப்படுவார், அவங்க புருஷன் கோவப்படுவாரு இப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறார்கள், என்ன இப்படி அவர் தடுக்க முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தம்னவு இமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடிமைகளாகிய பெண்களை பள்ளிவாசலுக்கு வருவதற்கு நீங்கள் தடை செய்யாதீர்கள் என்று நபிகள் நாயகம் எங்களுக்கு பள்ளிவாசலுக்கு வருவதற்கு அனுமதிச்சிருக்கும் பொழுது என் புருஷன் யார் தடுக்கிறதுக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைய சொன்னாங்க, பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர அனுமதி கேட்டார்களே, ஆனால் தடுக்காதீர்கள் சொன்னாங்களா இல்லையா? என் புருஷன் சொன்னாலும் கேட்க மாட்டேன், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்த ஒரு காரியத்தை அந்த பெண்மணி நடைமுறைப்படுத்தி காட்டினாங்களே. அப்ப இதை ஆதாரப்படுத்திக்க வேண்டியதானே? அல்லாஹ்வுடைய ரசூல் அனுமதித்த காரியத்தை தடுக்கிறதுக்கு எவனுக்கு அதிகாரம் இருக்கிறது? பள்ளிவாசலுக்கு பெண்களை அனுமதிக்காத காரணத்தினாலதான் இன்னைக்கு பார்க்கிற தர்காக்களுக்கு பொம்பளைங்க போக ஆரம்பித்து விட்டார்கள். தர்காவுக்கு பெண்கள் கூட்டம் போக ஆரம்பிச்சதுக்கு என்ன காரணம்? தர்காவில் போய் நின்று துழுகிறார்கள், தர்காவில் போய் நின்று கொண்டு குர்ஆனை ஓதுகிறார்கள், தர்காவில் போய் நின்று கொண்டு வணக்க வழிபாடு செய்யறாங்களே. இந்த காரணம் என்ன? நமக்கும் பள்ளிவாசல் சம்பந்தம் இல்லை, நம்ம பள்ளிவாசல் போகக்கூடாது, ஆம்பளைங்கள போகணும் போல இருக்குது, நமக்கு அனுமதிக்கப்பட்ட தர்காதான்னு சொல்லி ஒரே இறைவனை வணங்க கடமைப்பட்டிருக்கிற முஸ்லிம் பெண்கள் இன்றைக்கு தர்காவுக்கு சென்றதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இஸ்லாம் வழங்கியிருக்கிற இந்த பெண் உரிமையை நீங்கள் மறுக்கிறதான் காரணம். அப்ப பள்ளிவாசலுக்கு பெண்களை அனுமதிக்கிறது அது புதுவழி கிடையாது. அதே மாதிரி நீங்க பார்த்தீர்களே, இந்த நபி வழியை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த சமுதாயம் தவற விட்டிருக்கிற, இந்த சமுதாயத்தில் இல்லாமல் போயிருந்த, அடியோடு இல்லாமல் போயிருந்த எத்தனையோ நபி வழியை மக்களுக்கு நடைமுறைப்படுத்தினால் அது புதுசா இருக்கலாம். ஆனாலும் அது நபி வழிங்கிற காரணத்தினால நாங்கள் அதை மக்கள்கிட்ட பகிரங்கமா செஞ்சு காட்டிருக்கிறோம். அதனால வரக்கூடிய எந்த எதிர்ப்புகளை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். அது சாத்தியமா என்று நாங்கள் நினைக்க மாட்டோம். இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா, இதை எல்லாரும் ஒப்புக்கொள்வார்கள், அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நபி வழிக்கு தெரிஞ்சு அதை நடைமுறைப்படுத்துவோம். அப்ப சும்மா நாங்கள் பேருக்கு நபி வழி நடந்தால் நடைமுறை பாட்டு பாடிட்டு பேர மாட்டோம், அது உண்மையில நடைமுறைப்படுத்தி காட்டுவோம்.
அந்த அடிப்படையில் தான் தமிழகத்தில் ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாலே எல்லாம் ரமலான் மாசம் முடிஞ்ச அந்த பெருநாள் டயத்தில் பாத்தீங்கன்னா சித்ராங்கிற பெயர்ல இஸ்லாம் வந்து சித்ரான்னு ஒரு கடமையை எல்லா முஸ்லிம்கள் மேலே வீட்டிருக்கிறது. ஒரு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு குடும்ப தலைவன் இந்த சித்ராவை வழங்க வேண்டும் என்று இஸ்லாம் சித்ரான்னு ஒரு கடமை சொல்லுது. சித்ரா என்ன? அந்த பித்ரா வந்து அதாவது எந்த முஸ்லீமும் பெருநாள் கொண்டாடுற நோன்பு பெருநாள் கொண்டாடுற முஸ்லீம் தானே கொண்டாடுவான். அப்ப நோன்பு பெருநாள் கொண்டாடக்கூடிய முஸ்லீம்கள் வந்து அன்றைக்கு பெருநாள் அன்றைக்கு பட்டினியா இருக்கக்கூடாது. அன்னைக்கு 2 ஏழை இருப்பான். பெருநாள் கொண்டாட வழி இல்லாம அவன் போய் யாருக்கிட்டையும் கையெழுத்தக்கூடாது, யாருக்கிட்டையும் வட்டிக்கு போய் நிற்க கூடாது, கடுமைக்கு போய் நிற்க கூடாது. அப்படிங்கிறதுக்காக வேண்டி வெளியே வருவதற்கு தலை காட்ட முடியாம பெருநாள் கொண்டாட வழி இல்லாம அப்படி போயிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லா முஸ்லிம்களும் நீங்கள் சாப்பிட்டது போக ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருக்குதா, இன்னொரு ஏழைக்கு நீ கொடு. இது கட்டாய கடமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கட்டாய கடமை ஆக்கினார்கள். நோன்புல நீங்கள் செய்த தவறுகள் கூட இதனால் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுறுத்தினார்கள். அந்த ஏழைக்கு போய் சேர வேண்டிய அந்த ஃபித்ராவை மார்க்க அறிஞர் கையில் கொண்டு போய் கொடுப்பார்கள். ஹஜ்ரத்துமார்கள் கையில கொண்டு போய் கொடுத்து நீங்க வச்சுக்கிறீங்க, மொத்த காசு ஹஜ்ரத்து கையில கொண்டு போய் சேரும். ஏழைகளுக்கு பல ஏழைகளுக்கு பெருநாள் கொண்டாட வழி இல்லாம இருக்கிறானே, குடிச வீட்டுல ஓட்டு வீட்டுல கஷ்டப்பட்டு நடப்பானே, பெருநாள் அன்றைக்கு போய் அந்த பெருநாள் கொண்டாடுறதுக்கு வட்டி கடையில போய் நிற்பானே, அந்த ஏழை கையில போய் கிடைக்க வேண்டிய இந்த ஃபித்ரா ஒரு மார்க்க அறிஞர் கையில் அவர் ஏழையா இருந்து அவருக்கு ஒரு பங்கை கொடுங்க. ஆனால் ஒட்டுமொத்தமா அவர் கையில கொடுக்குறதா ஃபித்ரா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஃபித்ராவை பெருநாளைக்கு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடியே கலெக்ஷன் செய்து அதை ஏழைகளுக்கு கொண்டு போய் கொடுப்பார்கள். பெருநாள் கொண்டாட வழி இல்லாத ஏழைகளை கணக்கெடுத்து அவங்களுக்கு அது விநியோகம் செய்யப்படும். இந்த நபி வழியை இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி தமிழகம் முழுக்க தமிழகத்தில் ஒரு ஏழை பெருநாள் கொண்டாடாமல் இருக்க மாட்டான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் லட்சக்கணக்கான ரூபாய்களை சேர்த்து ஏழை மக்கள் கொண்டு போய் கொடுக்கும். தமிழக மாசத்துல எந்த ஜமாத்தும் செய்யல. ஒவ்வொரு ஜமாத்தும் கையில் இருக்க வேண்டிய இந்த காரியத்தை, ஒவ்வொரு மார்க்க அறிஞரும் வலியுறுத்த வேண்டிய இந்த சுண்ணத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துறோமே. அப்ப இது நபி வழியா புது வழியா? இப்படி இந்த தௌஹீத் ஜமாத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அது வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடைமுறையில் இருந்தால் மாத்திரம்தான் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோமே தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லாத அவங்க போதனையில இல்லாத புது வணக்கங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் நிராகரிக்கணும். எல்லாத்துக்கும் எதிராக அதெல்லாம் நரகத்தில் கொண்டு சேர்த்துவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடைமுறையில் இல்லாத பராத் நோன்பு, மேராஜ் நோன்பு, தஸ்பீஹ் தொழுகை, தஸ்பீஹ் மணி என்று நரக வழிபாடு என்று எதெல்லாம் இந்த சமுதாயத்தில் புதுசா நடைமுறையில் இருக்குதோ இதெல்லாம் நரகத்துக்கு கொண்டு போய் நம்மளை சேர்க்கணும் என்று நாங்கள் எச்சரிக்கக்கூடிய ஆள்களான தவிர புதுசா நாங்கள் எதையும் செய்யல. உரை கடைசியாக ஒன்று சொல்வதாக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பதல் இஸ்லாமு கரீபா வஸயஊது கரீபா ஃபஸூபாலில் குரபா. இஸ்லாம் வந்து ஆரம்ப காலத்துல புதுமையானதாகவே அது தோன்றியது. இஸ்லாத்தை வந்து ஒவ்வொரு நபியும் போய் சொல்லக்கூடிய நேரத்தில் யாரும் சொல்லாது புதுசாக சொல்றாரு என்றுதான் சொன்னார்கள். நான் சொல்லும் பொழுது இப்படித்தான் மக்கள் பார்த்தார்கள். இந்த மாதிரி ஒரு காலம் வரும். அப்ப இந்த இஸ்லாத்தை ஒழுங்கான முறையில நீங்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுது, இந்த சமுதாயத்தில் ஒரு கூட்டம் நடைமுறைப்படுத்தும் பொழுது அதை மக்கள் புதுசு என்றுதான் சொல்லுவார்கள். அந்த நேரத்தில் இது மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அன்றைக்கு நடைமுறைப்படுத்துறாங்க ஒரு சுன்னத்தை, ஒரு நபி வழியை, இந்த தூய இஸ்லாமிய வடிவத்தை நடைமுறைப்படுத்துறாங்களே அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை மக்களுக்கு நாங்கள் திரும்ப சொல்லிக் கொண்டே இருப்போம். அதுல சின்ன விஷயம் பெரிய விஷயம் என்றெல்லாம் பார்க்க மாட்டோம். அதுக்காக வேண்டி எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை நாங்கள் சந்திக்க தயாரா இருக்கிறோம். இதெல்லாம் நபி வழி என்பதை நாங்கள் இதையெல்லாம் இப்ப நான் பட்டியல் போட்டு காட்டினேனோ இதெல்லாம் நபி வழி என்பதை இந்த சமுதாயம் விளங்கி இந்த நபி வழியை நீங்களும் வந்து கடைபிடிக்க வேண்டும். இந்த விடுபட்ட நபி வழிகளுக்கு நீங்களும் உயிர் கொடுக்க வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். வாகுர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்